على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக பார்த்து வருகிற புனித மஸ்ஜிது நபவியில் நடைபெறுகின்ற ஜும்மா உரையின் தமிழாக்க தொடர் வகுப்பில் இன்றைய தினம் சென்ற வாரம் நடைபெற்ற ஜும்மா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஜும்மா உரையை மதிப்புக்குரிய இமாம் அலி இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த ஜும்மா உரையின் தலைப்பாக இஸ்ரா மேராஜ், பயணம் தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்கிற தலைப்பினூடாக சில விடயங்களை, அதிலிருந்து இந்த சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் அத்தாட்சிகளையும் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து, அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி தக்வாவை இந்த சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டினார்கள். அதில் குறிப்பாக மனித சமுதாயத்தை பொறுத்த மட்டில் பலவீனமான சமுதாயமாக இருக்கிறோம். அல்லாஹுடைய கடமை என்பது, இந்த படைப்பினங்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய கடமை என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. அதை பரிபூர்ணமாக இந்த சமுதாயத்துக்கு நிறைவேற்ற முடியாது. அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை மன்னிக்கிறான். இந்த சமுதாயத்துக்கு இவர்களுக்கு மன்னிப்பையும் இவருடைய மீழ்ச்சியையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ இஜ்அல் லகும் ஃபுர்கானா, அல்லாஹு தாலாவை நீங்கள், அதாவது மூமின்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்கிற பொழுது அல்லாஹு தாலா உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபுர்கானை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். வயுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். வயகஃபிர் லக்கும், உங்களை மன்னித்து உங்களுடைய கடந்த பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். வல்லாஹு து ஃபத்லின் அதீம், அல்லாஹு தாலா சங்கைக்குரிய அருள் படைக்கக்கூடியனாக இருக்கான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்திக்கு பின்னால் இஸ்ராவுடைய அந்த பயணத்தை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த இஸ்ராவுடைய பயணத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அதே போன்றுதான் மிஅராஜுடைய பயணத்தை பொறுத்த மட்டில் அதைவிட, இஸ்ராவை விட மிகப்பெரிய பயணமாகவும் மிகப்பெரிய அல்லாஹுடைய அத்தாட்சியாகவும் இருக்கிறது. இந்த பயணம், இந்த அத்தாட்சி எதுக்காக என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை சங்கைப்படுத்துவதற்காக, தன்னுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதற்காகவும், அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை, துக்கம் இவைகளை நீக்குவதற்காகவும், இவைகளை மறக்கடிக்க செய்வதற்காகவும் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை ஆக்கியிருக்கிறான். நமக்கு தெரியும், அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். அந்த மரணம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கவலைக்கு உட்படுத்தியது. அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாகவும் எதிரிகளிடத்திலிருந்து அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்த அவருடைய சாச்சாவுடைய அபூ தாலிப் அவருடைய மரணம் அல்லாஹுடைய தூதருக்கு இன்னும் அதைவிட கவலை ஏற்படுத்துகின்றது. இந்த கவலைகள், இந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் மக்காவிலே சொற்பமான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பும் அவருக்கு இருந்த அந்த பகைமையும் அதிகரித்ததன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, அதாவது அந்த மக்காவுடைய அந்த சீசன், ஹஜ்ஜுடைய சீசனுக்கு வரக்கூடிய அந்த தரிசிக்கக்கூடிய யாத்திரைகளிடத்திலே இந்த பிரச்சாரத்தை பண்ணுகின்றார்கள். அவர்களும் புறக்கணிக்கிறார்கள். அவர்களும் இந்த கொள்கையை ஏற்க மறுக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி சகீஃப் என்று சொல்லக்கூடிய தாயிஃப் வாசிகளிடத்திலே அல்லாஹுடைய தூதர் மீட்சி பெறுகிறார்கள். அங்கு சென்று பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை மறுத்து அல்லாஹுடைய தூதருக்கு
அல்லாஹுடைய தூதருக்கு அங்கு இருக்கக்கூடிய அறிவியனர்களையும் சிறிய பிள்ளைகளையும் கொன்று கல்லடிக்கிறார்கள். அவர்கள் அப்படி அங்கிருந்து விரட்டக்கூடிய செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து தாயிஃபிலிருந்து இரத்தத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். வருகிற பொழுது ஒரு முஷ்ரிக்குடைய உதவியோடு தான் அல்லாஹுடைய தூதர் வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي. அல்லாஹ்விடத்திலே ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனையை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறேன். வகில்லத ஹியலதி, எனக்கு குறைவான சொற்பமான ஒரு வழிகள் தான் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த நிலையை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறேன். வஹவானி அலன்னாஸ், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய என்னை பற்றியான அந்த சிந்தனையை நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றேன், முறைப்பாடாக வைக்கிறேன். யா அர்ஹமர் ராஹிமீன், நீ தான் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அந்த ரப்புல் முஸ்ததாஃபீன், நீ பலவீனத்துக்குரிய மக்களின் இரட்சகனாக ரப்பாக இருக்கிறாய். அந்த ரப்பி, என்னுடைய ரப்பாகவும் நீ இருக்கிறாய். இலாமன் தகில்னி, என்னை யாரிடத்திலே நீ பொறுப்பு சாட்டுகிறாய் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே மிக நீண்ட ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தாலாவுடைய தூதர் பிரார்த்தனையாக செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை, அதாவது மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அனுப்பி இவர்களை அழித்து விடட்டுமா என்று கேட்கிறான். ஆனால் அங்குதான் அல்லாஹு தாலாவுடைய தூதரின் அந்த பெருமிதமும் அல்லாஹு தாலாவுடைய தூதர் இந்த சமுதாய மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பையும் அங்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி சொல்கிறார்கள். இவர்களுடைய சந்ததி, இவருடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று இந்த சமுதாயத்தின் மீதுள்ள பொறுப்பையும் அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹுடைய தூதர் பொறுமையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்த பொழுதும் சில மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் அல்லாஹுடைய தூதருக்கு மீதான அந்த எதிர்ப்பையும் பகைமையும் மிக அதிகரித்துக் கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதர் செய்த இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிரான அந்த பரப்புரையையும் அந்த குரோதத்தையும் அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தார்கள், உரைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய தன்மையும் உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த மார்க்கத்தை நிலை பெறச் செய்வதற்காகவும் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அதே போன்று இந்த மார்க்கத்தை எதிர்த்தாலும் இந்த மார்க்கத்தை காஃபிர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக வந்த அல்லாஹுடைய தூதரையும் உயர்த்தி நிற்கின்றான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி யுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை வெறுத்தாலும் கூட, இந்த மார்க்கம் ஓங்குவதை அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட அல்லாஹு தாலாவையும் அல்லாஹு தாலா அதனை இந்த சத்தியத்தை மக்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்துவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் ஓங்கி நிற்பதற்கும் அல்லாஹு தாலா நாடுகின்றான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, அதாவது அல்லாஹுவை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுடைய கலிமாவை, அவருடைய அந்த பேச்சை அல்லாஹு தாலா கீழ் நோக்கி அல்லாஹுடைய வார்த்தை ஹியல் உல்யா வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹுடைய அந்த வார்த்தை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தை மிக உயர்ந்த வார்த்தையாகவும் அதுதான் பெருமதியான வார்த்தையாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த பயணத்தை பற்றி இப்படியான இந்த கஷ்டத்துக்கு பின்னால், இந்த துன்பத்துக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அவருடைய உள்ளத்திலே உறுதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஏற்பாடு பண்ணிய மிக அற்புதமான ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு பயணம்தான் இந்த இஸ்ராவுடைய பயணமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த இஸ்ராவுடைய பயணத்தை சொல்லுகின்ற பொழுது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹு தாலா கண்ணியத்துக்குரிய பரிசுத்தமான இறைவன், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற அந்த புனித பள்ளியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அடியாரை பயணமாக அழைத்து செல்கிறான்.
என்று சொன்னால் அந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த மட்டில் அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதற்கு நாங்கள் அது பரக்கத் பொழியப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக இந்த பயணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹு தாலா தன்னை தூய்மைப்படுத்துகின்றான், தன்னை பரிசுத்தப்படுத்துகின்றான், தன்னைத்தானே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காஃபிர்கள், அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய அந்த பரிபூர்ணத்தன்மையும் அல்லாஹுடைய கண்ணியத்தையும் அல்லாஹுடைய மகத்துவமும் அல்லாஹு தாலா பெருமைக்குரியவனாக இருக்கிறான் என்பதை மறந்தவர்களாக அல்லாஹு தாலா அதாவது பரம்பரை உள்ளவனாக அல்லது அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா மீது இட்டு கட்டக்கூடிய, அல்லாஹுக்கு இழுக்கான பொருத்தமில்லாத அல்லாஹுடைய பரிபூர்ண தன்மையிலிருந்து கேள்வி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை அன்றைக்குள்ள காஃபிர்களும் இணை வைப்பாளர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற பொழுது தன்னை தூய்மைப்படுத்தி அல்லாஹு தாலா இப்படியான விடயங்களிலிருந்து பரிசுத்தமானாக இருக்கின்றான், அல்லாஹு தாலாவிற்கு எந்த பிள்ளைகளுமோ அல்லது பரம்பரையோ இல்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே உறுதி செய்து விட்ட பின்னால அல்லாஹு தாலா மக்களுக்கும் ஏவுகின்றான். அதாவது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களும் அதை நிலையோடு அதை செய்தார்கள். இதுதான் சொர்க்கத்துடைய வாசகமாகும். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற அளவு கொண்டு சொன்னால், சொர்க்கத்தில் உலகத்திலே மக்கள் எவ்வாறு சுவாசிக்கிறார்களோ அதே போன்று சொர்க்கத்திலே வாழக்கூடியவர்கள், சொர்க்கத்திலே செல்லக்கூடியவர்கள் இந்த தஸ்பீஹ் தான் அவருடைய சுவாசமாக இருக்கும். எனவே இவ்வாறு அவர்கள் செய்வது தஸ்பீஹிலே உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் அவருடைய தூய்மை உள்ளவனாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்கின்ற பொழுது அதை ஞாபகம் மூட்டுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவு அற்புதமான எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய இந்த ஆற்றலுக்கும் அவனுடைய இந்த செயற்பாட்டுக்கும் அவனுடைய இந்த பண்பாட்டிற்கும் உலகத்திலும் அல்லது அதாவது எந்த இணையானவன் யாரும் கிடையாது. அவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக அவ்வளவு சக்தி உள்ளவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மிக நீண்ட ஒன்றை இலகுவாக்குகின்றான், மிக கடினமான ஒன்றை இலகுவாக மாற்றுகின்றான், மிக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹு தஆலா அதை இலகுப்படுத்துகின்றான். இப்படி அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியை அந்த செய்தியிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா கான அல்லாஹு லியுஜ்இஸ மின் அம்ரிஹி ஃபஇதா إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வாராந்தம் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மாவுடைய மொழிபெயர்ப்போடு சேர்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடரை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான சுருக்கமான